மகிழ்ச்சியின் சத்தம் வழங்கும் அனுதின தேவமன்னா. Voice of Joy presents Daily Manna by Reverend A. Benedict. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளைக்குரிய அனுதின தேவ மன்னாவாக எரேமியா 33 அதிகாரம் 14 வசனம். இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது நான் இஸ்ரவேலின் குடும்பத்துக்கும் யூதாவின் குடும்பத்துக்கும் சொன்ன நல் வார்த்தையை நிறைவேற்றுவேன், நல் வார்த்தையை நிறைவேற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் எந்த காரியத்திற்காக காத்து கொண்டிருக்கிறீர்களோ, எந்த காரியத்தை உங்களுக்கு செய்வன் என்று கர்த்தர் உங்களுக்கு வாக்கு பண்ணி இருந்தாரோ, அந்த காரியத்தை சீக்கிரத்திலே நிறைவேற்றுவேன். நான் உனக்கு சொன்ன அந்த நல்ல வார்த்தையை சீக்கிரத்திலே நிறைவேற்றுவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். பொய் சொல்ல அவர் ஒரு மாந்தர் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனுப்புத்திரரும் அல்ல. சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. என்னாகும் 23 அதிகாரம் 19 வசனத்திலே இவ்விதமான வார்த்தைகளை நாம் பார்க்கிறோம். ஆம், மனிதர்களிலே அநேகர் பற்பல வாக்குறுதிகளை கொண்டு பேசுவார்கள். நம்மை சந்தோஷப்படுத்தும்படியாக, நமக்கு நன்மை செய்வர் என்று சொன்னாலும் அநேக வாக்குறுதிகள் இன்னும் முடக்கத்திலே தான் இருந்து கொண்டிருக்கும். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் பொய் சொல்ல மாந்தன் அல்ல, மனம் மாற மனுப்புத்திரர் அல்ல, சொல்கிறதை செய்கிற கர்த்தர் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். எனவே என்னை கேட்கிற அன்பான தேவச்சனமே, எரேமியா 29 அதிகாரத்திலே 11 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறபடி நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியங்களை உங்களுக்கு தந்திரும்படி கர்த்தர் உங்கள் மேலே சிந்தையாயிருக்கிறார், நோக்கமாயிருக்கிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளை என்றும் சொல்லுகிறார். எனவே எனக்கு அன்பான தேவச்சனமே, நாட்கள் கடந்து போய்விட்டதே, எனக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குறுதி இன்னும் நிறைவேறாமல் இருக்கிறது என்று சொல்லி கலங்காதிருங்கள், மனம் துவண்டு போவாதிருங்கள். உங்களை அழைத்தவர், உங்களுக்கு வாக்குறுதி கொடுத்தவர் உங்கள் பேர் நினைவாயிருக்கிறார். ஏற்ற காலத்திலே நன்மையை காண்பீர்கள். ஏற்ற காலத்திலே நன்மையை கண்டு அவரை மகிமைப்படுத்த வண்ணமாக கர்த்தர் உங்களிலே பலத்த கிரியைகளை நடப்பிப்பார் என்கிறதிலே கொஞ்சமும் சந்தேகமில்லை. ஆமென்.